வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, வரக்கூடிய விஓ எக்ஸாமுக்கும், குரூப் 2 நான் இன்டர்வியூ எக்ஸாமுக்கான மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அப்படியே சைட் பை சைட் போலீஸ் எக்ஸாமுக்குரிய மேக்ஸும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய குரூப் 2 ஏக்கான மேக்ஸ். இந்த மாதிரி சம்மை வந்து நீங்கள் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். இது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன். ஆல்ரெடி இந்த சாப்டர்லேருந்து ஒரு 4 வீடியோ போட்டிருப்போம். சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 5வது வீடியோ. ஓகே. இந்த கொஸ்டின் எப்போம்னா, இப்போ ரீசெண்டா பிப்ரவரி 19ல நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது வந்து நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் தான் மேக்ஸ், அதனால் விஓவில் வராது, குரூப் 2ஏல வராது, அது மாதிரியே எதுவும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சம் கேட்டே ஆகும். இது பார்க்க தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பார்க்க தான் கொஞ்சம் பெரிய சம்மு, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதில் ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அல்ஜிப்ரானா என்னென்னா, அதில் உள்ள ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்கொயர், a² + b² + 2ab. அதை மாதிரி ஃபார்முலாவில் நான் வந்து a³ - b³ ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த சம், அவ்வளோதான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த சம்மை நீங்கள் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 நம்பரை கூட்டும்போது உங்களுக்கு என்ன, ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சம்மு. ஓகேவா? 2 நம்பர் என்னென்னா x+3 / x³ - 1. இன்னொரு நம்பர் என்னென்னா 3x + 9 x² + x + 1. ஓகே. இதுக்கு முன்னால் இதை வந்து இந்த சம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா x³ - 1³ அதாவது a³ - b³ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் அதை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, விரித்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து a³ - b³ ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை விரித்து போட முடியும். a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b. தெரியாதவங்க மட்டும் அது நல்லா கொஞ்சம் a - b மல்டிப்ளை, அதாவது அடுத்த ஒரு ப்ராக்கெட்டில் a² + ab + b². இதான் ஃபார்முலா. நீங்கள் வந்து பழக்க தோஷத்தில் a² + b² + 2abன்னு போட்டுறக்கூடாது. இதில் 2 வராது. அதுதான் இங்கே உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்கே இருக்க சிம்பிள் பார்த்துக்கோங்க, a - b. அதனால் இங்கே a - b. சப்போஸ் a + bன்னு வந்திருந்ததுன்னா என்ன வரும்னா, இங்கே a ப்ளஸ் ஆயிரும், இங்கே வரும்போது -abன்னு வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். a³ - b³ இந்த ஃபார்முலா. இதேமாரி a³ + b³ கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இந்த இடத்துல மைனஸ், அப்படி ஒரு சிம்பிள் மாறிடும். ஓகே, இதுதான். ஓகே, இப்போ உள்ள ஃபார்முலா உங்களுக்கு இதை இந்த ஃபார்முலா படி இதை வந்து கொஞ்சம் விரித்து போட்டிங்கன்னா என்ன வரும்னா, டாப்பில் தான் வரும். x+3 இதை வந்து விரித்து போடும்போது என்ன வரும்னா, x² இல்லை x - 1. ஏன்னா இங்கே இது x, இங்கே இது a, 1 இங்கே இது b. அப்புறம் x² ப்ளஸ்ஸு ab மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a வந்து x, b வந்து 1, அப்புறம் வெறும் x தான், ப்ளஸ் b². இங்கே என்னென்னா b இங்கே இது 1, 1² 1. ஓகேவா? இதை விரிச்சு போட்டாச்சு. ஓகே, உங்களுக்கு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, இந்த சிம்பிளிஃபைல இது வந்து ப்ளஸ் கிடையாது, வகுத்தல் சிம்பிள். இது வந்து எடிட் பண்ணும்போது தப்பாக இருக்குது. இது வகுத்தல் சிம்பிள், ப்ளஸ் கிடையாது. அதை மட்டும் வச்சுக்கோங்க. டிவிஷன் சிம்பிள். ஓகேவா? இது போட்டாச்சு. அப்போ இந்த டிவிஷன் பார்ட்டுக்கு வாங்க. டிவிஷன் பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா 3x + 9. 3x + 9 எப்படி சுருக்கலாம்னா, 3 காமனாக வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே காமனாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 3 எடுத்துட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்கும், 9. இங்கே இது என்னென்னா 3 × 3. நம்ம ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம். நம்ம மீதிக்கு ஒரு 3
பை இந்த இருக்க பாட்டை அப்படி எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு 1. இப்போ வந்து இது வந்து வகுத்தல் சிம்பிளில் இருக்குது. அதனால் வகுத்தல்னா டிவிஷன் மெத்தடில் இருக்குது. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இப்போ இது வந்து என்ன என்ன டிவிஷன்னா வகுத்தல் இருக்குது. இப்போ இப்படியே வச்சு நீங்கள் அடி கொடுத்தாலும் சரி, இப்படி இல்லாதவங்க எப்படி பண்ணணும்? இப்போ இப்படியே வச்சு அடி கொடுக்க தெரிஞ்சவங்க அடி கொடுத்துடலாம். அடி கொடுக்க எப்படி அடி கொடுப்பீங்க? மேலே இருக்க பாட்டுக்கும் கீழே இருக்க பாட்டுக்கும் அடி கொடுப்பீங்க. மேலே இருக்க பாட்டு என்ன பாட்டு? எக்ஸ் ப்ளஸ் 3க்கும் கீழே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 3க்கும் அடி கொடுப்பீங்க. அதுமாதிரி இந்த பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு இப்படி பழக்கம் இல்லாதவங்க, மேக்ஸில் ரொம்ப இதேமாரி மெத்தட் பண்ணாதவங்க ஈஸியாக என்ன பண்ணீங்கன்னா, 2 பின்னங்களை வந்து வகுக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா, மேலே இருக்க பின்னங்களை அப்படியே வச்சுருவீங்க. கீழே இருக்க இது என்ன பின்ன மாடலில் தானே இருக்குது. அது என்ன பண்ணீங்கன்னா, கீழே அப்படியே வந்து அது அப்படியே மாறும். தலைகீழியாக மாறும். தலைகீழியாக மாறி வகுத்தலாக இருக்குது பெருக்கலாக மாறும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இந்த பாட்டை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. அப்புறம் இது தலைகீழியாக மாறும். அப்போ வந்து மல்டிப்ளை கீழே இருக்க பாட்டு மேலே வரும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை மேலே இருக்க பாட்டு கீழே. இந்த இது தலைகீழியாக வரும்போது இந்த பாட்டு அப்படியே கீழே வரும். என்ன வரும்? 3 அப்படியே வச்சுக்கோங்க. 3 அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே வந்துருச்சா? இனிமேல் டைரெக்டாக அடி கொடுத்துடலாம். எப்படி இனிமேல் மேலே கீழே அடி கொடுக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3யும் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதை அடிச்சிருங்க. இதையும் எக்ஸ் ப்ளஸ். அப்போ மீதி நம்மளுக்கு இருக்குது மேலே எல்லாமே அடி விட்டுட்டு, அதனால் மேலே 1 கீழே இருக்குது 3. இது வந்து மல்டிப்ளேயில் இருக்கு, மறந்துடக்கூடாது. 3 × எக்ஸ் மைனஸ் 1 3 × எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான். இதுதான் சம்மு. கொஸ்டின் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளை பண்ணி இது பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ஆன்சர். நம்மளுக்கு இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இப்படி டைரக்ட் ஆன்சர் இல்லை. இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த 3 மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ கொண்டு போகும்போது என்ன வரும்? 3 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 1/3x மைனஸ் 3ன்னு வரும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? டியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். நான் எழுதுனது புரியலைன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து திருப்பி அதை வந்து நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து மவுஸில் எழுத முடியல, அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷனில் இப்போ நம்ம வந்து 5வது பாட்டை பார்த்துருக்கோம். வரக்கூடிய செம்மில் நிறையா சாப்டர் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ டு வாட்சஸ்.